ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லெட்ஸ் ஸ்டார்ட் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஸ்தாஷியோஸ் கேக். அதாவது இது வந்து ஒரு க்ரீம் கேக். இது வந்து ஒரு பர்த்டே கேக். இது எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? அதுக்கு வந்து நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம எப்பவும் போல் யூஸ்வலாக நம்ம செய்கிற கேக் மாதிரி தான் இதுவும். நான் வந்து 3/4 கப் மைதா எடுத்திருக்கேங்க. அளவுகள்லாம் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நான் வந்து இதுலேயும் சொல்லிடுறேன். இப்போ வந்து 3/4 கப்பு நான் மைதா எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 1/2 kg கேக்கு. அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்க்கணும். சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாங்க. எப்பயுமே மாவு நம்ம இதெல்லாம் சேர்க்குறப்ப ஜலிச்சிடணும். ஏன்னா நம்ம இதில் வந்து பேக்கிங் பவுடர் வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக ஏதாவது இருக்கும். அதே மாதிரி மைதாலையும் ஏதாவது டஸ்ட் இருந்ததுன்னா அதனால் நம்ம எப்பயுமே ஜலிச்சு வச்சுருது நல்லது. அதுக்கு வந்து இப்போ 2 முட்டை எடுத்திருக்கேங்க. இன்றைக்கி 2 முட்டையை வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒயிட்டும் எல்லோவும் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது கூடவே வந்து நம்ம வந்து இன்றைக்கி பிஸ்தா எசன்ஸ் சேர்த்துக்கலாங்க. அதாவது ஃப்ளேவருக்காக பிஸ்தா எசன்ஸ். இது வந்து கேக் பேஸுக்காக நம்ம சேர்க்குறது. மற்ற எதுக்கும் நம்ம சேர்க்க மாட்டோம். இதை பேஸுக்கு வந்து நம்ம அந்த ஸ்மெல் வரணும், அதாவது பிஸ்தாவோட ஸ்மெல் வரணும், அதுக்காக சேர்க்குறது. இது வந்து நம்ம எப்படி செய்ய போகிறோம்னா, கேக் உள்ளே வந்து கலர் இருக்கும், அவுட்டரில் வந்து கலர் இருக்காது. அதனால் வந்து இப்போ ஒரே ஒரு ட்ராப் அளவுக்கு நான் வந்து க்ரீன் ஃபுட் கலர் சேர்த்துக்க போகிறேன். அதாவது ஜெல் கலரு. ஃபுட் கலர் சேர்க்கலாம், ஆனால் அதில் கொஞ்சம் உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எப்பவுமே கேக்குக்கு அப்படின்னு யூஸ் பண்ணுறப்போ நம்ம ஜெல் கலர் யூஸ் பண்ணுறது ரொம்ப பெட்டர் ஆப்ஷன். இப்போ இதை வந்து நம்ம பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கலர் வந்து லைட்டாக தாங்க சேர்க்கணும், ஏன்னா மைல்டு கலராக இருக்கணும். இப்போ நீங்கள் பார்க்குறப்போ அது ரொம்ப டார்க்காக தெரியும். நம்ம மாவு அதெல்லாம் ஆட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கலர் அப்படியே நமக்கு ஃபேட் ஆன மாதிரி ஆகிடும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்க்குறப்போ ரொம்ப டார்க் க்ரீனாக தான் தெரியும். ஆனால் நான் வந்து ஒரே ஒரு ட்ராப் தாங்க சேர்த்தேன். ரொம்ப சேர்க்கக்கூடாது, ஃபுட் கலர்ஸும் நமக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதனால நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் எப்பவுமே ஆட் பண்ணுவேன். அதனால தான் க்ரீமில் கூட நான் வந்து அதிகமாக கலர்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். நான் செஞ்சு கொடுக்குறவங்கக்கிட்டையும் இதே தான் சொல்லுவேன். பாருங்கள், நம்ம சுகர் வந்து சேர்த்தாச்சு. சுகரும் வந்து முக்கால் கப் தாங்க சேர்க்கணும். நம்ம எவ்வளோ மாவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு, அதே 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். இது 3 தான் எடுத்துக்கணும் நம்ம. பாருங்கள், நல்லா பீட் பண்ணியாச்சு. நல்லா அந்த சர்க்கரை எல்லாம் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேங்க. ஏன்னா இதுக்கு வந்து 1/4 கப் சேர்க்கக்கூடாது, 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்கணும். ஏன்னா இப்போ நம்ம 1 கப் அப்படின்னா நம்ம 1/4 கப் சேர்க்கலாம். அதாவது 1 கிலோ கேக்குக்கு அப்படின்னா, இது வந்து 1/2 kg கேக்குன்றதுனால நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா இதுக்கு என்ன பண்ணலான்னா, இன்னொரு ஆப்ஷன், பட்டர் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து மெல்ட் பண்ணி சேர்த்திங்கன்னா இந்த கேக்குக்கு இன்னும் ஃப்ளேவரை வந்து நமக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்கு தனியாக. நான் வந்து நம்ம எப்பவும் செய்கிற மாதிரியே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கிறேன். நீங்கள் வேணும்னா அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மெல்ட் பண்ணணும், ஆனால் வந்து சூடாக இருக்கக்கூடாதுங்க. சூடாக இருந்ததுன்னா இது முட்டை வந்து அதுலேயே வேக ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம எல்லாமே வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். பால், நம்ம முட்டை எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், நம்ம மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி, கூடவே வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி நம்ம வந்து கலந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து வெந்த உடனே நமக்கு இதே கலர் தாங்க இருக்கும், நமக்கு வந்து ஃபேட் ஆகாது. கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த கலர், அதாவது லைட்டாக தான் இருக்கும் கலர். அப்போ தான் வந்து நமக்கு வந்து பிஸ்தா கலர் அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ரொம்ப டார்க்காக போட்டோன்னா நமக்கு வந்து க்ரீன் ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்கும். மைல்டாகவே போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ 6 இன்ச்சு டின்னை வந்து பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கிறேன். 6 இன்ச் இல்லைன்னா 7 இன்ச், இது 2 தாங்க யூஸ் பண்ணணும் 1/2 kgக்கு. 1 kgக்குன்னா நம்ம வந்து 8 இன்ச் இல்லைன்னா 9 இன்ச் யூஸ் பண்ணலாம்.
ஹைட்டாக வேணும்னா நம்ம 7 இன்ச்சே யூஸ் பண்ணலாம் 1 கேஜிக்கு. நான் வந்து இப்போ 1/2 கேஜி அதனால் 6 இன்ச் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அவங்க வந்து கொஞ்சம் ப்ராடாக வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்கிட்ட கேட்கும்போது, அதனால நான் இப்படி பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம பேட்டரை ஊற்றி ஃபுல்லாக ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நடுவில் வந்து நம்ம வந்து ஓவனை வந்து ப்ரீஹீட் போட்டுடலாங்க. ப்ரீஹீட் பண்ணியிருக்கணும் இந்நேரத்துக்கு. ப்ரீஹீட் அதாவது நம்ம எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஓவன் ப்ரீஹீட் 10 மினிட்ஸ் போட்டுட்டோன்னா அதுக்கப்புறமா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை வச்சு இது பண்ணிட்டோன்னா நடுவில் வந்து இந்த பெரிய பெரிய ஏர் பபிள்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் ரிலீஸ் ஆகி வந்துடும். இல்லைன்னா என்ன ஆகும், நம்ம கேக்கை கட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா உள்ள நடுவில் பெரிய பெரிய ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி தெரியும். அதாவது நம்ம குக் பண்ணதுக்கப்புறம், அதாவது வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தெரியும். இப்போ நம்ம ஓவனில் வச்சாச்சு அதை. இந்த கேப்பில் வந்து நம்ம வந்து ஒரு மில்க் மவுனை ரெடி பண்ணலாங்க. இது எதுக்குன்னா நம்ம ரோஸ் மில்க் கேக் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதோட லிங்க்கை கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். அது மாதிரி நம்ம வந்து இதை ரெடி பண்ண போகிறோம். இது வந்து பிஸ்தா மில்க் கேக் மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். அதாவது இந்த மாதிரி சேர்த்திங்க, நீங்கள் சுகர் சிரப் சேர்க்குறத விட இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இப்படி தான் செய்வேன். எனக்கு முன்னாடி பீஸ் கேக் ஆர்டர் வந்தது இல்லைங்களா, அதில் கூட நான் உங்களுக்கு செஞ்சுருப்பேன். ஆனால் இது எப்படி செஞ்சேன்னு அதில் காமிக்கவே இல்லை. அதை நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிருக்கிறேன். இதில் வந்து ஒரே ஒரு ட்ராப், ஒரு 2 ட்ராப் அப்படி விட்டுக்கலாம் பிஸ்தா எசன்ஸ். அதுக்கப்புறம் அதே மாதிரி க்ரீன் ஃபுட் கலர். ஏன்னா இது வந்து பிஸ்தா கேக் இல்லைங்களா, அதனால் பிஸ்தா கலர் லைட்டாக ஒரே ஒரு ட்ராப் அளவுக்கு, 1/2 ட்ராப் அளவுக்கு இருந்தால் போதும். இவ்வளோ இருந்தால் போதும், இந்த கலர் ஓகே. அதுக்கப்புறம் இதில் வந்து நான் வந்து மில்க் மேட், அதாவது கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்தேன். நீங்கள் வேணாம், இது கண்டென்ஸ்டு மில்க் வேண்டாம், ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு யோசிச்சா நீங்கள் வந்து சுகரே சேர்த்துக்கலாம். ஆனால் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்திங்கன்னா தாங்க நமக்கு அந்த ரோஸ் மில்க் கேக் டேஸ்ட் வந்து கொஞ்சம் வரும். அதில் எப்படி இருக்கும், நமக்கு அந்த மாதிரி மில்கி ஃப்ளேவராக இருக்கும். நம்ம ரோஸ் மில்க் சாப்பிட்ற ரோஸ் மில்கை வந்து நம்ம கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இந்த பிஸ்தா கேக்கும் இருக்கும். ஏன்னா இது நான் பீஸ் கேக்கில் செஞ்சப்போ டேஸ்ட்லாம் பார்த்துருக்குறேன். இது நானாக தான் வந்து செஞ்சு அவங்கக்கிட்ட சஜஷன் கேட்டப்போ அவங்க வந்து ஓகே செஞ்சு கொடுங்கன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு இதெல்லாமும் ரொம்ப பிடிச்சி போச்சு. இது ரோஸ் மில்க்கு, நம்மளோட எப்பவுமே ஃபேவரட் பட்டர்ஸ்காட்சு, அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் குலாப் ஜாமுன் கேக்கு, இதெல்லாம் தான் கொஞ்சம் விரும்பி வாங்குவாங்க அவங்க. நிறைய போகும் அவங்கக்கிட்ட, சேல்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பாருங்கள் நம்ம கலக்கி வச்சாச்சு. இதை கலக்கி நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த வேகிற டைமில் நம்ம வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. ஏன்னா வந்து சில்லுன்னு இருக்கலாம், நமக்கு சூடாக இருக்கக்கூடாது. இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பாலுங்க, இதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா அப்புறம் பச்சை பால் ஊற்றக்கூடாது. காய்ச்சி ஆற வச்சு நல்ல கூலான பாலை தான் வந்து இந்த மாதிரி இதுக்கு சேர்க்கணும் எப்பயுமே. இது ரோஸ் மில்க் கேக்லேயும் நான் சொல்லியிருப்பேன். இப்போ இதை வந்து நம்ம எப்பவும் நம்ம ஸ்ப்ரே பண்ணுற பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். நான் எப்பவுமே இதில் ஊற்றி வச்சுக்குவேன். எனக்கு இந்த ஸ்பூனில் ஊற்றுறது, ப்ரஷ்ஷில் ஊற்றுறது கொஞ்சம் செட் ஆகலை. ஆனால் ஸ்டார்டிங்கில் நானும் அதே தான் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு போக போக அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்னென்னா ஒரு இடத்துலையே சுகர் சிரப்பு நின்றுடுற மாதிரி இருக்குது, ஸ்பூனில் ஊற்றினாலோ ப்ரஷ்ஷில் பண்ணாலோ. அதனால் சரி, இது வந்து நான் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் எதுலையோ பார்த்து வாங்கினேன். ஒருத்தர்கிட்ட கேட்டு வாங்கினேன், இதை ஆர்டர் பண்ணி வாங்கினது இது. இப்போ பாருங்கள் கேக் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணிடலாம். 3 கட் பண்ணி வச்சுட்டேங்க கேக்கை. நம்ம பேஸ் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணிவிட்டு, நான் எப்போவுமே இந்த போர்டில் பண்ணிவிட்டு அப்புறமா போர்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேங்க. அது என்ன ரீசன்னா, அதில் அந்த போர்டு ஃபுல்லாக மெஸ்ஸியான மாதிரி ஆகிடுது. அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு இதில் வச்சு ரெடி பண்ணிவிட்டு தூக்கி அப்படியே வச்சிடலாம். இப்போ அந்த மில்கை வந்து இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம க்ரீம் ஆட் பண்ண போகிறோம். அவங்க வந்து புதுசாக ஏதாவது ஃப்ளேவர் செஞ்சு கொடுங்கன்னோன்னே எனக்கு டக்குன்னு இதுதான் ஐடியா வந்தது. ஏன்னா அவங்க வந்து நம்மக்கிட்ட ரெகுலராக வாங்குறவங்க. நம்ம வந்து பட்டர்ஸ்காட்ச் எல்லாமே கொஞ்சம் செஞ்சு கொடுத்ததுனால சரி இந்த தடவை வித்தியாசமாக அவங்கக்கிட்டே கேட்டேன் நான், பிஸ்தா செஞ்சு கொடுக்கட்டுமான்னொன்னே ஓகே அப்படின்னாங்க. சரின்ட்டு நம்ம பிஸ்தா கேக் செஞ்சு கொடுத்தோம் அவங்களுக்கு. இப்போ நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம 3 லேயரும் பண்ண போகிறோம். நடுவில் வந்து நமக்கு இது ஆப்ஷன் தாங்க.
வேணும்னா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். அதோ நட்ஸ் நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, பிஸ்தா, பிஸ்தா, பாதாம், முந்திரி அந்த மாதிரி பண்ணலாம். இல்லைன்னா வந்து நான் வந்து என்ன பண்ணேன், முந்திரியை கொஞ்சம் க்ரஷ் பண்ணி வச்சுக்கிட்டு, முந்திரி இல்லைன்னா பிஸ்தா, அதுக்கப்புறம் சாக்கோ சிப்ஸ் கொஞ்சம் போட்டேன். கொஞ்சம் நல்லா ரிச்சாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அவங்க. சரி நம்மளும் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு சாக்கோ சிப்ஸ் போட்டு கொடுத்தேன். நீங்கள் வந்து ஒயிட் கூட யூஸ் பண்ணலாம், ஒயிட்டும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து கொஞ்சம் பிளாக், கொஞ்சம் சாக்லேட் ஃப்ளேவர் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். அதே மாதிரி நட்ஸும் போட்டுட்டேன் நடுவில் நடுவில். இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா தாங்க, நம்ம பண்ணணும்னா பண்ணலாம். அதாவது ஆப்ஷன். அவங்க இப்போ இது மாதிரிலாம் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, நட்ஸ் எங்களுக்கு நிறைய போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுப்பேன். இல்லை எங்கள் வீட்டில் வந்து நட்ஸே சாப்பிட மாட்டாங்க, அதனால் அவங்களுக்கெல்லாம் நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுவேன். என் வீட்டிலன்னா என் பையன் கொஞ்சம் சாப்பிட மாட்டான், அவ்வளோதான். பையன் அக்கா பசங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க, அதனால சரி கொஞ்சம் நட்ஸ்லாம் நான் அவாய்ட் பண்ணிவிடுவேன். ஆனால் சாக்கோ சிப்ஸ்லாம் போட்டுருவேன். பையனுக்கும் சரி அக்கா பசங்க எல்லாத்துக்குமே வந்து சாக்கோ சிப்ஸ், அதுனா சாக்லேட்னா பசங்க விரும்ப ஆரம்பிச்சிடுறாங்க, அதனால் அது ஒரு இஷ்யூ இல்லை. இந்த மாதிரி இதை கூட நீங்கள் பண்ணி கொடுக்கலாம், ஏன்னா இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. கேக்கை வந்து நம்ம ஷேப் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேங்க. வச்சுட்டு அப்புறமா தான் வந்து இதை வந்து உடனே எடுத்து நம்ம இதில் மாற்றக்கூடாதுங்க, உடஞ்சிரும் கேக்கு ரெண்டாக. என்ன பண்ணணும், ஒரு 1/2 hour செட் பண்ணிவிடுவேன் நான் எப்போவுமே. இந்த ட்ரேவோடு அப்படியே கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். வச்சுட்டு அதுக்கப்புறமா 1/2 hour கழித்து பிளேட்டுக்கு மாற்றிடுவேன். மாற்றிட்டு தான் மற்ற டெக்கரேஷன்லாம் பண்ண முடியும் நமக்கு, இல்லைனா வந்து வேஸ்ட்டாக போயிடும். பாருங்கள், இதோட நான் வந்து இந்த கேக் இது வந்து அப்படியே முடிச்சுட்டேன். நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ போர்டுக்கு மாற்றியாச்சு. இதோட நம்ம வந்து எப்படி டெக்கரேஷன் பண்ணலாம் என்னன்றதெல்லாம் ஒரு டிஸ்கஷனே இல்லை. நான் கொஞ்சம் ஐடியா பண்ணிவிட்டு அப்புறமா இது தோணுச்சு, நம்ம ரோஸ் மில்க் கேக்கோட டிசைன் இருக்குது இல்லைங்களா, அதையே நம்ம வந்து இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சைடில் போட்டு மேலே வந்து பிஸ்தா க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேங்க. அப்புறம் பேர் எழுதி கொடுத்தாச்சு. இந்த கேக்கு இப்படி தான் ஃபினிஷ் பண்ணி கொடுத்தேங்க. இது ஒரு ஆர்டர் கேக்கு, அதனால தான் என்னால் கட் பண்ணி காமிக்க முடியல. நம்ம பீஸ் கேக்கு இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி தான் இருக்கும் இந்த கேக்கு பார்க்குறதுக்கும். அதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ, பாய்.